தமிழக உறவுகளுக்கு வணக்கம். ஈழத்திலிருந்து பார்க்கிற எனக்கு இந்த தேர்தலை பார்க்கிற போது ஈழத்திலே நடந்த பல சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வந்து போகிறது. இப்படித்தான் இலங்கையிலும் ஒரு குடும்பம் இந்த இலங்கையிலே நாங்கள் தான் அடுத்த 25 வருடங்கள் 50 வருடங்களுக்கு ஆட்சி செய்ய போகிறோம் என்று சொல்லி இந்த நாட்டையே பிடித்து வைத்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு கொடுங்கோலான ஆட்சி. அவர்களை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை. அவர்கள் அண்ணன் தம்பி, அவர்கள் பிள்ளைகள், அவர்கள் சகோதரம், அவர்களுடைய ஒட்டுமொத்த உறவுகளுமே தான் அரசாங்கத்தை அலங்கரித்தது. அத்தனை துறைகளிலுமே ஊழல் இருந்தது. அத்தனை இலாக்காக்களிலும் அவர்களுடைய செல்வாக்கு இருந்தது. அரசாங்கத்தினுடைய அத்தனை உயர் பதவிகளிலும் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆக்கிரமித்தார்கள். யாரை பற்றி சொல்லுகிறேன் என்று புரியக்கூடும். இலங்கையிலே மஹிந்த ராஜபக்ஷ என்கிற ஒரு கொடுங்கோலானவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அது இன்றைக்கு எனக்கு மீள ஞாபகம் வருகிறது. தமிழ்நாட்டினுடைய நிலைமை, உங்களுடைய நிலைமையை பார்க்கிற போது, அங்கு நடக்கிற காட்சிகளை பார்க்கிற போது எனக்கு அது ஒத்துப்போவதாக தெரிகிறது. கருணாநிதியினுடைய குடும்பம் தான், தனக்கு பின் தன்னுடைய பிள்ளை, அதற்கு பிறகு அதனுடைய பேரன், இது தவிர இவர்கள் பிள்ளைகள், இவர்கள் மருமக்கள், இவர்கள் குடும்ப வாரிசுகள் என்று அரசியலிலே எங்களை மீறி நீங்கள் யாரும் வந்துவிட முடியாது என்று ஒரு இருமாப்போடு ஆட்சி செய்து கொண்டிருப்பதை பார்க்கிற போது எனக்கு இங்கு நடந்த மஹிந்த ராஜபக்ஷவும் அவர்கள் குடும்பமும் கண்முன் வந்து போகிறார்கள். எப்படி அரசியல் காலங்களிலே, தேர்தல் காலங்களிலே இந்த மஹிந்தகன் குழுமம் ஒட்டுமொத்த ஊடகத்தினையும் தன் கையுக்குள்ளே வைத்தபடி அத்தனை மீடியாக்களையும் தன்னுடைய கைகளிலே வைத்திருக்கும். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமையை பார்க்கிற போதும் இந்த குடும்பம், கருணாநிதி என்கிற குடும்பத்திற்கு அல்லது இந்த ஸ்டாலின் குடும்பத்துக்காக அத்தனை மீடியாக்களும் கைகட்டி வாய்பத்தி நிற்கிறதை பார்க்கிற போது இங்கு மஹிந்த நடத்திய அதே ஊழலாட்சி எனக்கு ஞாபகம் வருகிறது. அத்தனை பிரதேசங்களிலும் ஊழல். இன்றைக்கு அதே நிலைமைதான் தமிழ்நாட்டிலும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இலங்கையிலே ஒவ்வொரு தேர்தல் வருகிற போதும் இந்த மஹிந்த என்கோ என்ன தெரியுமா செய்யும்? மக்களுக்கு தெரியும் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார் இவர்கள் என்று சொல்லி. இந்த குடும்பம் ஊழல் செய்கிறது என்று தெரியும். அது தெரிந்து தேர்தல் நேரத்திலே விழித்துக் கொள்ள மக்கள் பார்க்கிற போது ஒரு ஆயுதத்தை கையில் எடுப்பார்கள். என்ன தெரியுமா? நாங்கள் தான் விடுதலை புலிகளை ஒழித்தோம், நாங்கள் இந்த ஆட்சியிலே இல்லாது போய்விட்டால் மீண்டும் விடுதலை புலிகள் வந்து விடுவார்கள் என்று சொல்லி மிரட்டியே விடுதலை புலிகள் என்கிற ஒரு ஆயுதத்தை தேர்தல் வருகிற போது கையில் எடுத்து விடுவார்கள். அதை சொல்லி தங்களுடைய ஊழலை மறைப்பார்கள், தங்களுடைய இயலாமையை மறைப்பார்கள், தாங்கள் சொத்து சேர்த்து இந்த நாட்டினை பங்கு போட்டு கூறு போட்டுக் கொண்டிருப்பதை மறைத்தார்கள். அதுபோலத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நான் பார்க்கிறேன். இந்த ஸ்டாலின் குடும்பம் எப்படி இங்கே மஹிந்த ராஜபக்ஷர்கள் ஊழல் ஆட்சி என்று சொல்லி எப்படி அவர்கள் அந்த ஊழல் ஆட்சியை மறைக்க விடுதலை புலிகளின் பெயரை பயன்படுத்தி கொண்டிருந்தார்களோ, அதை போல இன்றைக்கு நாங்கள் இல்லை என்று சொன்னால் பாஜக வந்துவிடும், நாங்கள் போய்விட்டால் பாஜக வந்து தமிழகத்தை பிடித்து நறுக்கிவிடும் என்று சொல்லி எப்படி புலிகள் என்பதை காட்டி பயமுறுத்தி அவர்கள் ஊழல் ஆட்சி நடத்தினார்களோ, அதே போல பாஜக என்பதை காட்டி இன்றைக்கு தேர்தலிலே என்ன சொல்லுகிறார்கள்? எந்த தேர்தல் பிரச்சாரத்திலும் நாங்கள் இல்லாவிட்டால் பாஜக வந்துவிடும், நாங்கள் இல்லாவிட்டால் பாஜக வந்துவிடும், 5 வருஷம் நீ என்னத்தை புடுங்கினா என்பதை சொல்வதில்லை. இதை விடுத்து பாஜக என்கிற ஒன்றை வைத்து தமிழக மக்களை கண் கட்டி மீண்டும் தாம் ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நடைபெறாத எணி. மக்கள் இன்றைக்கு விழிப்போடு இருக்கிறார்கள். எப்படி ராஜபக்ஷர்களுடைய இந்த போக்கினை பார்த்து இளைஞர்கள் அத்தனை பேரும் கொதித்தெழுந்தார்கள். முதலிலே இளைஞர் படை ஒன்று சேர்ந்து இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று முடிவெடுத்து ராஜபக்ஷ குடும்பத்தினை வீட்டுக்கு அனுப்பினார்கள். இன்றைக்கு நான் தமிழகத்திலே நடக்கிற எழுச்சியை பார்க்கிற போது எனக்கு அது கண்முன்னே வந்து போகிறது. நிச்சயம் ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. தமிழ்நாட்டிலும் இந்த கொடுங்கோளர்கள், ராஜபக்ஷர்களுக்கு இணையான இந்த ஸ்டாலின் அரசு என்பது வீழ்த்தப்படும். இந்த குடும்ப ஆட்சி என்பது ஒழிக்கப்படும். எங்கள் குடும்பத்தை விட்டால் வேறு யாரும் இங்கே ஆட்சியிலே அமைந்து விட முடியாது, தமிழர்கள் இன்றைக்கும் அடிமையாக இருக்க வேண்டும் என நினைக்கிற இவர்கள் எண்ணம் அழிந்து போகும்.
இன்னொரு ஒற்றுமையும் பாருங்கள், தமிழர்களை அழித்ததிலே 2 கட்சிகளுக்கும் எப்படி ராஜபக்சர்களுக்கு பங்கு இருக்கிறதோ அதுபோல தமிழர்கள் நம்பி இருந்த போது, ஈழத்தமிழர்கள் நம்பி இருந்த போது ஏமாற்றிய குற்றம் இதே திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் சேரும். இப்படி அத்தனையிலும் ஒற்றுமைப்பட்டு இருக்கிற இந்த இருவர்கள் இதை எப்படி இலங்கையிலே இளைஞர்கள் கொதித்தெழுந்தார்களோ தமிழ்நாட்டிலும் அதுபோல இளைஞர்கள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள். ஒரு ஆட்சி மாற்றம் வரும். நன்றி. காத்திருக்கிறேன் ஒரு ஈழத்தவனாக.